சொத்து வரி கேட்டு நீங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் தான் பண்ணீங்க. அதே மாதிரி நகரமைப்பு குழுல ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கதா நிறைய வெளியே வந்துகிட்டு இருக்குது. இதுக்கு அதிமுக அழுத்தம் கொடுக்குமா? அது அழுத்தம் கொடுத்து தானே இப்ப அழுத்தம் கொடுத்த அடிப்படையில் தான் அவர் சஸ்பெண்ட் பண்ண மூவேந்தர்ன சஸ்பெண்ட் பண்ணினார். அது பதில் ஒரு ஆள் கூட போடல. இப்ப நீதி அரசர் சொன்னது, இப்ப நீதி அரசர் சொன்னத மாநகராட்சிக்கு மட்டும் அவங்க நிறைவேற்றல. திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு நீதி அரசர் உத்தரவை ஒரு நீதி அரசர் 3 நீதி அரசர் சொல்லியிருக்காங்க. அதையும் ஆனா இதே நேரத்தில் திமுக அரசு உங்க அப்பாவுக்கு அந்த சமாதிக்கு இடம் கொடுக்கணுன்றதுக்காக இரவோடு இரவாக நீதிமன்றத்தை தட்டி நீதி அரசர்கிட்ட இருந்து அந்த இடத்துக்கு விதிவிலக்கு வாங்கி அத்தனை வழக்கு 8 வழக்குகளையும் வாபஸ் பெற வச்சு உடனடியாக ஆணை பெறப்பட்டது அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக. அதே திமுக இன்னைக்கு நீதிமன்றத்தை மதிக்க மாட்டேன்றாங்க. அது ஏன்னு தெரியல. இன்னைக்கு மதுரை மாநகராட்சியில் 69 திமுக கவுன்சிலர் இருக்காங்க. ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியல. 5 மண்டல தலைவர் யாருன்னு நீ சொல்ல முடியல. 2 நிலைக்குழு தலைவர் யாருன்னு முடியல. இதனால இந்த கள ஆய்வு பணி நீதி அரசர் சொன்ன நம்ம தென்மண்டல ஐஜி தலைமையில் இயங்குற குழு என்ன செய்யுதுன்னு தெரியல. மதுரை மக்களுடைய பணம், வரி பணம் 200 கோடி சுவாகா தான். சுவாகா 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 அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. 2 மாதமா மாமன்ற கூட்டம் நடக்கல. 3வது மாமன்ற கூட்டம் நடக்கல. அதிமுக நிலைப்பாடு என்ன? அதிமுக உண்மையே இது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டு இந்த கூட்டம் மக்களுடைய பிரச்சனையை விவாதிப்பதற்கு மாமன்ற கூட்டம் நடத்தணும் என்று விதி நகர்பாலிகா சட்டத்தின்படி ஒவ்வொரு மாதமும் மாநகராட்சியில அந்தந்த மக்கள் பிரதிநிதிகளை வைத்து அதிகாரிகள் கூட்டம் நடத்தணும். அந்த மாமன்ற உறுப்பினர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். எழுத்துப்பூர்வமான கேள்விக்கு 25 நாள், அதிகபட்சம் 30 நாட்குள்ள பதில் சொல்லணும் அப்படின்னு நகர்பாலிகா விதி இருக்கு. நானும் சட்டமன்ற மாநகராட்சி உறுப்பினராக இருந்தேன். 5 ஆண்டுகள் எங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. அந்த பயிற்சி முகாமில் கலந்துருக்கோம். இதை இந்த அரசாங்கம் மீறி இருக்கு. எனவே இதை உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு மதுரை மக்களுக்கு உண்மையான விடியலை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். 2026 அதிமுக ஆட்சி கேட்போம், இல்ல நடவடிக்கை எடுப்போம். ஏங்க தனி மனிதர் போறதுல நீங்க இப்ப ஒரு ஆலமரம்னா ஆலமரத்துல எத்தனையோ இலைகள் இருக்கு. ஒரு இலை பழுத்து போய் உழுந்துருச்சுன்னா உடனே அந்த ஆலமரமே கருகி போச்சுன்னு அர்த்தமா? மக்களுடைய எண்ணம் தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி 4 ஆண்டு காலங்கள்ல என்னென்ன செஞ்சது, என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம், பெண்கள் நடமாட முடியல, கற்பழிப்பு, பிஞ்சு குழந்தையிலிருந்து பாட்டி வரைக்கும் இன்னைக்கு வெளியே இது பண்ண முடியல. இன்னைக்கு சுதந்திரமாக ரவுடிகளுக்கெல்லாம் சுதந்திரம் கிடைச்சிருச்சு. விலைவாசையெல்லாம் விண்ணை முட்டிருச்சு. இத்தனை இருக்கு. இவங்க நீட்டு தேர்வு ரத்துனாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை திறந்துட்டாங்களா? நம்ம துணை முதலமைச்சர் எய்ம்ஸ் மருத்துவமனை வந்த உடனே திறப்போம்ல, திறந்தாங்களா? விமான நிலையத்தை நாங்கள் விரிவாக்கம் பண்ணுவோம்னாங்க, செஞ்சாங்களா? மதுரை மக்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இவங்க எதுவுமே செய்யலை. எனவே மக்கள் விழிப்போடு இருக்காங்க. ஆட்சி மாற்றம் தேவை. அப்ப யாருன்னு நினைப்பாங்க? ஆட்சிக்கு அடுத்து யார் வரணும்? 4 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி செய்த தமிழகம் அமைதியாகவும் வளமானதாகவும், கொரோனா காலத்தில் கூட மக்கள் கஷ்டப்படாத அளவுக்கு உதவிகள் புரிந்த ஆனால் எடப்பாடியார் தான் அடுத்த முதலமைச்சராக நினைப்பாங்களே ஒழிய, யார் வந்தாலும் மக்கள் மனசுல கடைசியில 2 பேர் தான். ஒன்று இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரா, இன்றைக்கு முன்னால் இருக்கிற முதலமைச்சர் எடப்பாடியாரான்னு தான் பார்ப்பாங்க. மற்றவங்க எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னால அரசு ஊழியர்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கல, நிறைவேற்று பழைய ஊதியம். இப்ப பாத்தீங்கன்னா சுகாதார பணியாளர் கூட அரசு ஊழியரா மாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்கள
இப்போ மொத்தத்துல ஒப்பந்த பணியாளராக ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லா துறையிலும் இன்னைக்கு எல்லா துறை அலுவலர்களும் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் எல்லாருமே அத்தனை பேருமே இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கிறாங்க. நீங்க 2 பேர் தான் நினைவுல இருப்பாங்க, ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி அல்லது இப்போ உள்ள முதலமைச்சர். ஆனா விஜய் அப்படி சொல்லலையே. ஏங்க ஒருத்தர் சொல்ற ஏங்க இது மாதிரி 1000 பேர் சொல்லியிருக்காங்க. நான் யாரையும் குறை நான் கேட்டதுக்காக சொல்றேன். நான் புதிதாக வர்றவங்க எல்லாரும் தன்னுடைய காக்காக்கும் தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் தாங்க சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நாங்க போய் 10ஓடு 11 இருப்போம்னா சொல்லுவாங்க, நாங்க தான் அடுத்த ஆட்சிக்குன்னு வாங்க. ஏங்க எல்லாரும் தாங்க சொல்றாங்க. ஏங்க அப்படி சொல்றவர் கூட உங்க ஆலமரத்துல விழுது மாதிரி இருந்தவங்க எல்லாம் வெளியேறி போகும்போது ஏங்க யாருங்க எனக்கு விழுதுன்னு நீங்க தான் சொல்ற. எனக்கு எம்ஜிஆர் காலத்து இருக்காங்கன்னா அதே சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? கட்சிக்கு எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை விட்டுட்டு ரெட்டலை இங்க இருக்கு, இந்த கட்சி அலுவலகம் இங்க இருக்கு, அவர் உருவாக்கின கொடி இருக்கு. என்னங்க இவர எல்லாம் 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, பல தடவை அமைச்சராக இருக்காரு. அதை கொடுத்த யாரு? செங்கோட்டையனுக்காக தனியாக ஓட்டு போட்டாங்க. ரெட்டலை சின்னத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. புரட்சி தலைவர் அம்மா, அதுக்கு அடுத்து எடப்பாடியார். இதே எடப்பாடியாரை பற்றி ஆகா ஓகோன்னு தானே இவர் புகழ்ந்தார்ல, நம்ம செங்கோட்டையனே புகழ்ந்தார்ல. இன்னைக்கு ஏதோ ஒரு கோபதாபத்தில் அவர் போறான்னா போலாமா? ஏங்க எனக்கு எந்த கட்சியும் வேணாயா, எந்த பதவியும் வேணாயா, எம்ஜிஆர் கட்சி உருவாக்கின கட்சியில் இருப்பா அப்படி சொல்றவன் தானே ரோசமானவன். அவன் தான் மனுஷன். அவன் தான் உண்மையான அதிமுக ரத்தம். அவன் தலை அவன்கிட்ட ஓடுதுன்னு அர்த்தம். சும்மா எல்லா பேரும் அதிமுக காரன் கிடையாது. எல்லாரும் நீ வாட்டுக்கு விழுது அது இதுன்னு நீங்க தான் பத்திரிகைக்காரங்க தான். இந்த ஊடகங்கள் தான் தூக்கி விடுறீங்க. இன்னைக்கு கூட ஒரு புள்ளி விவரத்தை போட்டு விட்டுங்க. இதெல்லாம் இங்க புள்ளி விவரங்கள்லாம் நிக்குமா? என்னங்க நீங்க நாட்டுல மக்கள் தாங்க எஜமான். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். மேலமலை பாலத்துக்கு வேலு நாச்சியார் பாலத்தை அது போடலாம். எல்லா இதுவும் போட்டது நல்லதுதான். அந்த மேலமலை பாலமும் இதே ஏவி பிரிட்ஜ் பாலம், நம்ம கோரிப்பாளையம் பாலமும் நாங்க தான் உருவாக்குனது. எங்க காலத்துல டிபிஆர் தயார் பண்ணப்பட்டது, எங்க காலத்துல நிட ஆட்சியம் பண்ணப்பட்டது, எங்க காலத்துல எங்க அம்மா காலத்திலே நிதி ஒதுக்கப்பட்டது. அப்புறம் கூடுதல் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இந்த குடியிருப்பு அந்த அங்க இருக்கிற ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி அமைக்கிறதுக்கு கடைசி நேரத்தில் நார்த் கேட் கோபாலகிருஷ்ணன் தான் வழக்கு போட்டாரு. அந்த கோபாலகிருஷ்ணன் வழக்கை முடிய போகும்போது தேர்தல் அறிவிப்பு வந்துருச்சு. காக்கா உட்கார பணம்பளம் விழுந்த கதையாக இவங்க இப்ப தொடங்கியிருக்காங்க. அது எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன அது பேர் வச்சா நல்லதா? வேலுநாச்சியார் பேர் வச்சதுக்கு நாங்க வாழ்த்துறோம். அதை பத்தி இல்ல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சொல்லுங்க. அரசியல் தாழ்வுணர்ச்சி காரணமாக கொல்லப்படுகிறதா இருக்கிறது சார். 1000 பேர் சொல்லுவான். வேகாத்து ஏதாச்சும் வெந்தத்திட்டு எதாச்சும் பேசுவான். பேசுறவனுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. எங்க பொதுச் செயலாளர் பதில் சொல்லிக்கிறார். நான் இப்போது சொல்றேன், 2026 புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி தமிழகத்தில் மலரும். எடப்பாடியார் தலைமையில அமையும். அதிமுகவை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டே இருக்கவங்க செங்கோட்டையில இருந்து ஓபிஎஸ் எல்லாரும் அவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமி நியாயமா பேசணும். அவர் தானே பேசுறாரு. ஏன் அமித்ஷாட்ட போய் பேசுறாங்க? அவங்ககிட்ட இப்ப நீங்க செல்லூர் ராஜிட்ட கேக்குறீங்க, அவர்கிட்ட போய் கேளுங்க. யார் போய் நீ என்ன சொன்னா யார் பேசுறாங்களோ வெற்றி அவங்கள போய் பார்க்கணும். அவங்க தான் போய் அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும். என்கிட்ட பேசி என்ன? நான் என்ன சொல்றேன், அதிமுக இப்ப எனக்கு ஒரு தலைவர் இவரு, எங்க கட்சி தலைவர், மாவட்ட தலைவர் அண்ணாதுரை, துணை செயலாளர் தம்பி இருக்காங்க, எங்க மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர். நான் மாநகராட்சியில போய் ஒரு மனு கொடுக்கறேன்னா தம்பிகிட்ட தான் சொல்லிட்டு தான் போகணும். அதான் முறை, அதுதான் செய்வோம். இன்னைக்கு மாநகராட்சி இந்த அளவுக்கு இந்த ஊழல் வெளியே வந்திருக்குன்னா எங்க மாமன்ற குழு தான். சோழராஜா அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்ததன் அடிப்படையில தான் இது வெளியே வந்தது. அதை நாங்க அப்புறம் பொதுச் செயலாளரை கேட்டு இது பண்ணி, நான் பழைய ஆணையாளர் அவர் முறையா செயல்பட்டார். அவர் என்ன தினேஷ்குமார் சூப்பரா பண்ணாரு. யாரு எதிர்பார்க்கணும். ஆனா நம்ம இப்ப சித்ரா விஜயம் இப்படி மாறுவாங்கன்னு தெரியலங்க. இப்படி சுத்தமா மதுரையில இவ்வளவு மோசமா இது கிடக்கு.
கண்டுக்கிறவே இல்லை. இது எப்படி இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை அவங்க திறக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு சொன்னாங்க? ஒரு ஆணையாளர் முழுமையான விவரத்தை முதலமைச்சரை ஏமாத்துறாங்க. 2,57,000 குடித்தனத்திற்கு கொடுக்குறோம்ன்றாங்க. இன்னைக்கு புள்ளி விவரம் சொல்றாங்க. 2,57,000 பேருக்கு வந்துருச்சா? ஆய்வு பண்ண சொல்லுங்க. இல்லவே இல்லை. வேற எதுவும் கேள்வி கேட்கிறீங்களா மாநகராட்சியை பற்றி? மதுரை வளர்ச்சியா அல்லது டேக்ஸ் வளர்ச்சியான ஒரு அறிக்கை விட்டாரு நம்ம முதலமைச்சர் கேட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷமானது. எங்களை பொறுத்தளவுக்கு, மதுரையை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி வேணும், தொழில்கள் வேணும். நீ பாருங்க, முதமாக இங்கே நம்ம இந்த அரசாங்கம் முத என்ன சொன்னா, ஒரு டைட்டில் பார்க் கொண்டு வந்தாங்க. இன்னும் அந்த கட்டட பணியே முடியல. அது முடிஞ்சு இன்னும் 2 வருஷம் ஆகும். முடிஞ்ச பிறகுதான் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கணும்னு இருக்கு. எங்க அம்மா என்ன செஞ்சாங்க, மதுரை தூத்துக்குடி கேரியர் கொண்டாந்தாங்க. அது என்ன, தொழில் கேரியர் கொண்டாந்தாங்க. இதனால என்னன்னா, அந்த பகுதியில் இடம் வாங்குறவங்களுக்கு 50% விலக்கு அளிக்கப்படும். 50% அரசாங்கம் 50% கொடுக்கப்படும். தொழில் அமைக்கலாம், ரோடுகள் சாலை அமைத்தா. எங்க அம்மா காலத்துல அதனாலதான் நாங்க 10 பாலம் அமைச்சிருக்கோம். எங்க ஆட்சி காலத்துல பறக்கும் பாலம் 10 பாலம் அமைச்சிருக்கோங்க. ஆற்றுல இருக்கிற பாத்தீங்கன்னா குறுக்க போகுது பாருங்க பாலங்கள் பூராமே எங்க காலத்துல கட்டப்பட்டது. வடகரையும் தென்கரையும் இணைக்கிற பாலம் அத்தனையும் எங்க காலத்துல கட்டப்பட்டது. பறக்கும் பாலம் எங்க காலத்துல கட்டப்பட்டது. இன்னைக்கு ஊமச்சி குளத்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா தல்லாகுளத்துல இருந்து ஊமச்சி குளம் வரைக்கும் 7.5 கிலோமீட்டர் பறக்கும் பாலம் அமைக்கப்பட்டது. சாலைகள் விரிவாக்கம் பண்ணப்பட்டது. நம்ம இது பாத்தீங்கன்னா ஒத்தக்கடையில இருந்து நம்ம கப்பலூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா, உத்தங்குடியில இருந்து கப்பலூர் வரைக்கும் 4 வழி சாலை அமைச்சோம். 200 கோடியில் கப்பலூர் வரைக்கும். இது மாதிரி ஒரு பணி இவங்க செஞ்சிருக்காங்களா? ஏங்க, என்னைக்கோ நடக்கிற ஏறுதழுவு நிகழ்ச்சிக்காக 48 கோடி ரூபாய் இந்த அமைச்சர் தன்னுடைய தொகுதியில போய் நடத்துறாரு. அவர் தொகுதி இப்ப கூட பாருங்க, இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்தது நானே பேசி, முதலமைச்சர்கிட்ட பேசி, நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்ட பேசி, எங்க அமைச்சர் அன்னைக்கு வருவாய்த்துறை அமைச்சர்கிட்ட பேசி, சட்டமன்ற உறுப்பினர்லாம் பேசி, ஆனா ராஜன் செல்லப்பா உள்பட எல்லாத்திலையும் பேசி இது கொண்டு வரணும்னு சொல்லி நாங்க முயற்சி பண்ணோம். ஏன் தொகுதியில இன்னும் கொடுக்கல. ஆனா அவர் தொகுதியில 14 வார்டுக்கு முழுமைப்பட்டிருக்கு. எவ்வளவு சுயநலம் பாருங்க ஒரு அமைச்சர். அவர் மதுரைக்கு மட்டும் அமைச்சர், மதுரை மாவட்டத்துக்கும் அமைச்சர். அவர் கிழக்கு தொகுதிக்கு மட்டும் இல்ல. இன்னைக்கு மேற்கு தொகுதியில நாடகம் ஆடுறார். திருவிழாவுக்கு வந்தவன் ஏதோ வாங்கிட்டு கொடுத்துட்டு நான் இருக்கேன்ப்பா எல்லாம் அப்படின்ற மாதிரி. இப்ப கூட பாத்தீங்கன்னா பட்டா கொடுக்குறாங்க. பட்டா கொடுக்கற கூட மோசடிங்க. கீழமாத்தூர்ல கொடிமங்குளத்துல இருக்கிற அந்த மக்களுக்கு, ஆதிதிராவிட மக்களுக்கு நாகமலையில கொடுத்துருக்காங்க. ஒரு சர்வே நம்பர் கொடுத்தேன். எந்த சர்வே நம்பர்னு தெரியாது அவங்களுக்கு, மக்களுக்கு தெரியாது. நீ போய் பார்த்துக்க, பூரா முள்ளும் காடுமா இருக்கு. அதை ஒழுங்குபடுத்தி, அதை செம்மப்படுத்தி அங்க பட்டா கொடுக்கணும். இது மாதிரி தாங்க 2010 எல்லாருக்கும் முதியோர் பென்ஷன் தரேன்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க. சீல் கொடுத்துருக்காங்க, சீல் வச்சிருக்காங்க, அவங்க பேர் இருக்கு. ஆனா ரிஜிஸ்டர் பண்ணல. முதியோர் பென்ஷன் 500 ரூபாய்க்கு. அதே மாதிரிதான் இப்ப பட்டா கொடுக்கறதும் இத்தனை லட்சம் பட்டாங்க. நாங்க 57 லட்சம் பட்டாக்கள் எங்க காலத்துல கொடுத்தோம். 53,000 பேருக்கு லேப்டாப் கொடுத்தோம். 13,000 பேருக்கு பாத்தீங்கன்னா 53 லட்சம் பேருக்கு கொடுத்தோம். 13,000 பேருக்கு நாளைக்கு தங்கம் கொடுத்தோம். நாங்க கொடுத்தோம்னா எல்லாருக்குமே தெரியும். இப்பவும் அதேதான். இது சும்மாங்க. இது ஒரு பேருக்கு நம்ம முதலமைச்சரை அங்க கூட்டம் சேர்க்கணும். முதலமைச்சரை ஏமாற்றுறாங்க. முழுக்க நம்ம முதலமைச்சரை ஏமாற்றுறாங்க. நான் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறது, தயவு செய்து நீங்க ஒரு விசாரணை பையன் இன்னைக்கே மாலையில வந்துறார். இந்த முல்லை பெரியார் சரி, பட்டா கொடுக்கறோம் சரி, இதையெல்லாம் கொஞ்சம் நீங்க விரிவாக ஆராய்ந்து முதலமைச்சர் செய்யணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வேற என்ன